இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விஸ்டோரியா வாண்டன்ஸ் வார்ட்ல சீசன் 1 எபிசோட் 2 தான். அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் புதுசா பார்க்கறதா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட் எல்லாம் பார்த்துட்டு இந்த எபிசோட் பார்க்கறீங்கன்னா இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்புறேன். சரி வாங்க வரவங்க பேசாம இன்னைக்கான எபிசோட்குள்ள போலாம். எபிசோடோட ஓப்பனிங்ல 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து காமிக்கிறாங்க. அப்போதான் வந்து நம்ம ஹீரோ இந்த மேஜிக்கல் அகாடமில வந்து ஜாயின் பண்ணியிருப்பா. ஹீரோ சுத்தி இருக்கிற எல்லாருமே ஹீரோ பத்தி நெகட்டிவா பேசிக்கிட்டு இருக்காங்க. இவெல்லாம் வந்து இந்த மேஜிக் அகாடமில இருக்க தகுதியே வந்து கிடையாது. நல்லவேளை எல்ஃபோரியா அவங்க வந்து இவங்க கிட்ட இருந்து தள்ளி போய் மேகியா வாண்டரா மாறிட்டாங்க. கட் பண்ண அந்த அகாடமியோட ஹெட்மாஸ்டரும் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ஸ்வாட வந்து கொடுக்குறாங்களா. சுத்தி ஸ்பெல் வருதா, நம்ம ஹீரோ கையில இருக்கிற ஸ்வாட வச்சு அந்த ஸ்பெல் எல்லாம் அட்டாக் பண்ணிடுறான். ஹெட்மாஸ்டரும் இந்த மேஜிக்கல் அகாடமியில நீ கண்டினியூ பண்றதுக்காக நான் உனக்கு பர்மிஷன் கொடுக்குறேன். ப்ரொஃபஸரும் என்னது இவங்க படிக்கலாமா, ஆனா இவனுக்கு தான் மேஜிக் வராது, அவனால மேஜிக் யூஸ் பண்ண முடியாதா, பட் அவனுக்குள்ள நிறைய திறமை இருக்கு, சோ அவன் இந்த இடத்துல படிக்கலாம். ஹீரோவும் அப்பனா நான் இங்க படிக்க போறேனா, அப்ப நானுமே அவளை மாதிரி அந்த டவர் மேல போனால நீ ரொம்ப எஃபோர்ட் போட்டனா கண்டிப்பா உன்னாலே போக முடியும், அப்பனா நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப எஃபோர்ட் போடுவேன். அவங்களும் இருந்து போனதுக்கப்புறம் ஹெட்மாஸ்டரும் ஒரு ஸ்வாட் ஒரு வாண்டை வந்து ஏம் பண்ணியிருந்தான். அது பார்க்க எப்படி இருக்கும் அதை பார்க்கறதுக்காக நான் ஆர்வமா இருக்கேன். கட் பண்ணா கிளாஸ்ல ப்ரொஃபஸரும் அந்த டவரை பார்த்தா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டவருக்கு மேலே போகணும்னா மொத்தம் ரெண்டு மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா, உங்களால முடிஞ்சா புது மேஜிக் வந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படி முடியலன்னா நீங்க வந்து 70,200 பாயிண்ட்ஸ் எடுத்தா மட்டும் தான் உங்களால மேலே போக முடியும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்பெல்லாம் வந்து கிராஜுவேட்டே ஆக மாட்டீங்க, அதனால நான் உங்களுக்காக எக்ஸ்ட்ரா ஸ்டடி ஒர்க் வந்து கொடுக்க போறேன். ஹீரோவும் கிளாஸ் முடிஞ்சு வெளில வரானா, லாயரும் வந்து பேசுறா, என்ன ப்ரொஃபஸர் நிறைய ஒர்க்கு கொடுத்துட்டாங்க போறான்னு கேட்க நம்ம ஹீரோ ஆமா இப்பெல்லாம் யாரும் கிராஜுவேட் ஆக மாட்டாங்க, நிறைய ஒர்க் வந்து கொடுத்துட்டாங்க. ரைட்டிங்னு ஒன்ட்டா பாயிண்ட்ஸ் எடுத்துருவேன்னு கேட்க, நான் ரைட்டிங்ல நல்லா தான் இது பண்ணுவேன், பட் அந்த ஸ்பெல் ஒர்க்ஸ்ல என்னால பெர்ஃபார்மன்ஸ் வந்து காட்ட முடியல, நான் ஃபெயிலியரா இருக்கலாம், ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைய ஹார்ட் ஒர்க் போடுறேன்னு ஹீரோ சொல்றான். லாயரும் மற்ற ப்ரொஃபஸர் எந்த ஒரு ப்ரொஃபஸரும் இந்த மாதிரி சப்ளிமெண்டரி எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் எல்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க, ஆனா இந்த ப்ரொஃபஸர் தான் வந்து ரொம்ப கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே பேசிட்டு போயிட்டு இருக்க முன்னாடி பார்த்தா ஷியான் கூட அந்த டஞ்சனுக்கு 2 பேர் வந்திருப்பாங்களே, அவங்க 2 பேரும் நம்ம ஷியானை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க வந்து மயங்கி விழுந்து கண்ணை முடிச்சு பார்த்தா அந்த ஒரு பெரிய மான்ஸ்டரையும் வந்து ஷியானை வந்து டிஃபீட் பண்ணிருந்தானு. ஷியானும் யோசிக்கிறான், அதை டிஃபீட் பண்ணது நான் கிடையாது, அந்த முட்டா பைய வில்லு தான். ஷியானோ வில்ல பாத்துறானா, வில்லோட சட்டையை பிடிச்சி உன்னால எப்படி அந்த ஒரு மான்ஸ்டரை வந்து டிஃபீட் பண்ண முடிஞ்சிச்சு, உனக்கு அந்த அளவுக்கான ஸ்ட்ரென்த் எங்க இருந்து கிடைச்சிச்சு, உன்னாலதான் மேஜிக்கை யூஸ் பண்ண முடியாது. லாயரும் அந்த சண்டையை வந்து தடுத்து நிறுத்துறா. அந்த இடத்துல இருந்தும் ஷியானு கோமா வந்து கிளம்புறான். லாயரும் அவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது நடந்துச்சான்னு கேட்க, எனக்கே வந்து தெரியல எங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு. அவன் கொஞ்ச நாளாவே இந்த மாதிரி தான் நடந்துக்கிறான். கட் பண்ணா எட்வர்ட் ஹெட்மாஸ்டர் கிட்ட வில்ல உடனடியா இந்த அகாடமில இருந்து வெளியே அனுப்புங்க. எதனாலனா அவனாலதான் மேஜிக்கை யூஸ் பண்ண முடியல, அவன மாதிரி ஆளுங்களாம் இந்த அகாடமில இருக்கவே கூடாது. இல்ல என்னால முடியாது, எதனாலனா அவனோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து நல்லா தான் இருக்கு, அதனால அவனை இந்த அகாடமில இருந்து துரத்தணும்ன்ற அவசியம் வந்து கிடையவே கிடையாது. என்னதான் அவனால மேஜிக் யூஸ் பண்ண முடியலனாலும் அவனுக்கு இருக்கிற டேலண்ட்னாலேயே இந்த அகாடமில அவனுக்கு இருக்கிறதுக்கு பர்மிஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவனால என்னதான் மக்கியா வாண்டரே ஆக முடியலனாலுமே அவனுக்காக நிறைய விஷயங்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. அவன் என்னவா வேணா மாறலாம், அந்த அளவுக்கு அவன் கிட்ட வந்து டேலண்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு டேலண்டடான பர்சனை நான் வெளியே அனுப்ப விரும்பல. இல்ல நீங்க என்னதான் சொன்னாலும் அவன் இங்க இருக்கக்கூடாது, இந்த அகாடமியை வந்து மாகியா வாண்டர்ஸை கிரியேட் பண்றதுக்காக தான் இருக்கு. சரி நீயே வேணா ஒரு டெஸ்ட் கொடுவேன், அவன் இந்த அகாடமியில இருக்கணுமா வேணாமான்னு. நீங்க உண்மையா தான் சொல்றீங்களா, நான் வந்து நார்மல் மாதிரி அவனை தூக்கலாமா வேணாமான்னு தயங்கலாம் மாட்டேன், தாராளமா நீ என்ன வேணா பண்ணலாம் அந்த டெஸ்டோட ரிசல்ட்டை பார்த்துட்டு. ப்ரொஃபஸரும் கிளம்ப ஹெட்மாஸ்டரும் நினைக்கிறான், கண்டிப்பா உனக்கு புரிய வரும் மாகியா வாண்டர்ஸை விட யாரு பெட்டர்ன்றது, டார்க் வைப்பர் மேஜ். கட் பண்ணா ஹீரோ லாயருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். லாயரும் நீ இன்னும் மாறவே இல்லை வில், என்ன பண்றது இந்த அகாடமி கேம்பஸ்குள்ளே என்னோட ஸ்வாடம் வந்து வச்சிருக்க கூடாது, ஏன்னா அதுக்கு எனக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கல. அது மட்டும் இல்லாம இப்ப நான் ரூமுக்கு போனேன்னா ரூம்மேட்ஸ்மே வந்து என்ன வெளியே விட மாட்டாங்க. லாயரும் ரோஸ்டியும் நீயும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ல. அதுக்கு ஹீரோவும் ஆமா நீ சொல்றதுமே உண்மைதான். கட் பண்ணா அவனும் லைப்ரரிக்கு வந்துட்டு ஏதோ ஒன்று எழுதிக்கிட்டே அவனுமே வந்து சொல்றான், துவார்ஃப் அவங்க வந்து வேற ஒரு உலகத்துல இருந்து வந்தவங்க, அவங்களுக்கு ரொம்ப வந்து வேலை கொடுத்து அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணனால, அதாவது எல்ஸை விட ரொம்ப கீழ்த்தரமா வந்து நடத்துறதுனால அவங்களும் ஒரு வாரம் வந்து அறிவிக்கலான்ற மாதிரி வந்து முடிவு எடுத்தாங்க. வில் இதை பத்தி தான் உனக்கு ஆல்ரெடி தெரியும்னு சொல்ல, ஆமா இதை பத்தி எனக்கு தெரியுதான், அதனால தான் நான் எழுதி பார்த்துட்டு இருக்கேன். இப்போ நீ எதுக்காக எழுதி பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்க, எதனாலனா இப்போ நான் ஏதாவது வந்து ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் எனக்கு கிடைக்க வேண்டிய பாயிண்ட் வந்து கிடைக்காம போயிடும். அது மட்டும் இல்லாம என்னால் ஹையர் ஸ்டடிஸ் வந்து படிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இப்போதான் என்னால் அந்த டார்ஃபோட ஃபீலிங்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. பிகாஸ் என்னதான் அவங்க முன்னாடி அவ்வளோ மேஜிக்கல் பவர்ஸ் இருந்தாலுமே அவங்க விட்டு கொடுக்காம வந்து முயற்சி பண்ணா. லாயரும் நம்ம ஹீரோவோட தலையில இருக்கிற வெள்ளை முடியை கவனிச்சுட்டு, வில் இதுக்கு தான் உன்னை ரொம்ப படிக்காதுன்னு சொன்னேன், இப்போ பாரு உன்னோட தலையில வெள்ளை முடிய வந்துருச்சு, நான் வேணா அதை புடுங்கவான்னு கேட்க நம்ம ஹீரோ சரின்னு சொல்றான். லாயரும் ஆர்வமாயிட்டு நம்ம ஹீரோவோட தலையில இருக்கிற அந்த வெள்ளை முடியை வந்து புடுங்கலான்னு போறப்ப பின்னாடி ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்குது. யாருன்னு பார்த்தா எட்வர்ட். நீங்க நினைக்கிற வரலாம் எதுவும் இல்லை ப்ரொஃபஸர்னு லாயர் சொல்ல. சரி அதெல்லாம் இருக்கட்டும் வில், உடனடியா என் கூட ஸ்பெல் ரூமுக்கு வா. கட் பண்ணா எட்வர்ட்டும் நான் வந்து உனக்கு சப்ளிமெண்டரி லெசன்ஸ் கொடுக்க போறேன். என்னது எனக்கு மட்டுமா, ஆமா உனக்கு மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ஒரு மேஜிக் பவரை யூஸ் பண்ண. வில் இப்போ நீ என்ன பண்ணணும்னா என்ன அட்டாக் பண்ணும், என்ன அட்டாக் பண்ணனா உனக்கு நான் 5 பாயிண்ட்ஸ் வந்து தருவேன். ஆனா உன்னால என்ன அட்டாக் பண்ண முடியலன்னா நீ இந்த அகாடமில இருந்து வெளியே போய் ஆகணும். ஏன்னா உன்ன மாதிரி ஆட்கள்லாம் வந்து இந்த இடத்துல இருக்கவே கூடாது, ஏன்னா உன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து இந்த இடத்துல மாகியா வாண்டர் ஆகவே முடியாது. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன், அதனால சீரியஸா இரு. கட் பண்ண அந்த பக்கம் நார்மரும் எதுக்காக என்ன கூப்பிட்டீங்கன்னு ஹெட்மாஸ்டர்ட்ட கேட்க, கொஞ்சம் இங்க பாரு
என்னது எட்வர்டு வில்லு சண்டை போடுறாங்களா? ஆமா, எட்வர்டு வந்து வில்ல டெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சேன். அதனாலதான் இந்த ஒரு சண்டை. ஆனாலுமே இதெல்லாம் வந்து நியாயமே கிடையாது. ஏன்னா அந்த டவரோட டாப் பீஸ் வரைக்கும் அவர் போயிருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா அவங்க 2 பேரோட ஃபைட்டுமே வந்து ஸ்டார்ட் ஆயிருது. போற போக பார்த்தா இந்த இடத்துல நான் டிஃபீட் ஆயிருவோம் போல. ப்ரொஃபஸரும் இப்போ நான் டிஃப்ரெண்ட் மேஜிக்கால ஒன்று அட்டாக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்பெல்ல வந்து கேஷ் பண்ணேன். ஹீரோ அந்த அட்டாக்ல இருந்து தப்பிக்கணும்னு ஓடுறான். உன மாதிரியான வீக்கான ஆளுங்களுக்கு இந்த அகாடமியில இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பெல்லை வச்சு அட்டாக் பண்ணேன். ஹீரோவும் இப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கான ஒரு மேஜிக் கிட்ட நான் எப்படி ஃபைட் போடுறது, என்கிட்ட அந்த ஸ்வாட் மட்டும் இருந்தா இப்போ நல்லா இருக்கும். கட் பண்ணா லாயர் தான் வந்து காமிக்கிறாங்க. லாயரும் யோசிக்கிறா எந்த அளவுக்கு ப்ரொஃபஸர் வில்ல டார்ச்சர் பண்றாரோ. ஹீரோட ஃபேமிலியரோ ரத்தத்தோட வந்து இந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணிடுற மாதிரி சொன்ன உடனே அவளுமே வந்து புரிஞ்சுக்கிறான் நம்ம ஹீரோ வந்து ஏதோ ஒரு டேஞ்சர்ல இருக்கான்னு. அதுக்கப்புறம் அவனும் அவளோட மேஜிக் யூஸ் பண்ணி அந்த டோர் ஓப்பன் பண்றான். கட் பண்ணா இந்த பக்கம் ஒரே விஷயத்தை தான் நான் திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன மாதிரி ஆளுங்களுக்குலாம் இந்த இடத்துல இடமே இல்லை. அப்புறம் நான் வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்ல விரும்புறேன். அதாவது மேஜர்ஸ்க்கு எதிராக எல்லா துவார்ஃபுமே வந்து போர் அறிவிச்சாங்களே, ஆனால் அதில் வந்து துவார்ஃபு தோக்க தான் செய்வாங்க. எதனால அவங்க கிட்ட மேஜிக் பவர்ஸ் இல்லை, மேஜர்ஸ் கிட்ட மேஜிக் பவர்ஸ் இருக்கு. அதே மாதிரி தான் நீயும் இந்த இடத்துல நீ தோக்க தான் போற. ஹீரோவும் அதெல்லாம் கேட்காம நான் எப்படியாவது அந்த டவரோட டாப்புக்கு போ. என்கிட்ட இவ்வளோ அடி வாங்கி ஒரு நாள் எப்படி எந்திரிக்க முடியுது? எதனாலனா நான் வந்து எல்ஃப்ரியாவை லவ் பண்றேன். அவளுக்கு மேக் பண்ண அந்த ப்ராமிஸை வந்து நான் நிறைவேற்றுவேன். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சூரியன் நட்சத்திரங்களோட அழகை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த டவர்ல இருந்து பார்ப்போம். எதுக்கு மறுபடியும் முட்டாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன்? நீங்க என்ன வேணா சொல்லுங்க, ஆனா நான் அவளுக்கு மேக் பண்ண ப்ராமிஸை கண்டிப்பா நிறைவேற்றுவேன். அந்த இடத்துக்கு வந்த லாயரும் ஸ்வாடை வந்து நம்ம ஹீரோ கிட்ட தூக்கி போடுறான். ஹீரோவும் அந்த ஸ்வாடை எடுக்கிறான். எட்வர்டும் இது வெறும் ஸ்வாடு தானே, அப்பனா இன்னும் எனக்கு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. என்னால நம்ப முடியல, என்னோட மேஜிக்கை ஸ்லைஸ் பண்ணிட்டானா. என்னது மறுபடியும் அதே மேஜிக்கா? இப்போ நான் எப்படி அவரை தோக்கடிக்கிறது? என்னால் அவரை தோக்கடிக்க முடியலன்னா அந்த டவரோட டாப்புக்கு போக முடியாது. ஒரு தைரியமான துவார்ஃப்னா அவர் தான் காட். என்னதான் அவர் நிறைய பேரை இழந்தாலுமே அவர் விடாமுயற்சியா முன்னாடி வந்து ஒரு போராடினாரு. அதனாலேயே அவங்களோட துவார்ஃப் இனத்துக்கே ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சிச்சு. அதே மாதிரி தான் நானும் அப்படின்னு சொல்லிட்டு பேரியரை உடச்சிட்டு ப்ரொஃபஸரோட பேஸ்லையுமே வந்து கீரை நீ ஜெயிச்சுட்டேன், உனக்கு 5 பாயிண்ட்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. வில்லு மயங்கி உலக லாயரும் உனக்கு எதுவும் ஆகலையே வில். இந்த பக்கம் ஹெட்மாஸ்டரும் நான் எதிர்பார்த்த மாதிரியே அவனோட ஸ்வாடை வச்சு தான் இந்த ஒரு மேஜிக்கை எதிர்த்துருக்கான். வில்லும் அவர் என் கூட சண்டை போடும்போது பார்த்தா அவர் வந்து எனக்கு இறக்கமே காட்டாத மாதிரி தெரிஞ்சிச்சு. அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடியுது. இந்த ஒரு எபிசோட உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். வர எபிசோடில் நீங்கள் நினச்சி பார்க்காத விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஸ்டே டியூன். அப்படியே வீடியோக்கு லைக் போட்டு போயிருங்க. சரி, நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பபாய்.